ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம 7 கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நான் என்ன யூடியூப் சேனல் பார்த்தேன்னா சாப்டர் ஒன்று கொடுத்துருவேன். தகிக்ஸ் தான் பார்த்தேன். ஈஸி அதில் எக்ஸ்கேப் பண்ணல, நம்ம பண்ணிடுவோம். ஈஸிலே கொடுத்துருவோம். அட்லீஸ்ட் ஒரு 10 லைக்காவது கொடுங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் போகிறேன். ப்ளீஸ் நீங்கள் ஒரு லைக் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு வீடியோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறேன். இதான் எக்ஸிட்டு. புக்கு தென்னும். ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. ஐயோ கருப்பாக இருக்குது. அடுத்த டோர் போகலாமா? இதுவும் கருப்பாக இருக்குது. இது என்ன இருக்கும்? ஒன்றாவது வெளிச்சமாக இருக்குது. அப்புறம் லைட்டு போட்டுறீங்களாடா? நான் தான் லைட் எடுத்தேன். இந்த ரூமுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டே மங்களகரமாக பண்ணுவோன்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை. அடுத்து ஜஸ்ட் மிஸ். அதை பார்த்தோன்னே திரும்பிடணுன்னு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. அதனால் வெளியே பண்ணுறோம். இங்கே என்ன முட்டு சந்து? அப்பா அந்த ஒரு டோர் முடிச்சிட்டோம் கைஸ். நெக்ஸ்ட்டு டோரு இதோ இந்த டோர் போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் டோருக்குள்ளே வரோம். இப்போ வந்து இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு பாதை போது இது உள்ளே போவோம். எந்த பாதை வருதோ அது உள்ளே புக்கு டச் டச் பண்ண வராதா? கிட்ட போகணும் கைஸ். அந்த புக்கு மேலே மிதிக்கணும் போல இருக்குது. இங்கே பாருங்க. அப்பா நான் திரும்பிட்டேன். என்னால் என்ன திரும்பினாலும் ஒன்றும் செய்யலை. இங்கே பாருங்க சைடில் இருக்குது அந்த ஸ்கீ கிட்ட. அப்பா நம்ம ஓடிடுவோம்ப்பா. நம்ம போயிடலாம். அந்த ரூமில் தொண்டோட பார்க்க வேணாம். அது இருக்குது. அது ஒரே போட்டுச்சுன்னா அவ்வளோதான், ஒரு லைஃப் தான். முட்டு சந்தி இங்கேயும் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு பாதை இருக்குது. வாங்க இதுக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பாதை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாதை இருக்குது. அப்பா இங்கே ஒரு பாதை இருக்கியா? இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? முட்டு சந்து. இவ்வளோ தூரம் வந்தது ஒரு முட்டு சந்து காடா? சப்பா என்னத்த செய்யலை போங்க. போய் போ ஒரு செகண்டில் லைஃப் போயிருக்கும் கைஸ். பேய் அந்த சனியம் பிடிச்ச குட்டிச்சா தம்பி சலண்டரி நாங்கள் நிற்கிது. கிராணியில் வச்சு உன்னை உரிச்சு கட்டுனேன். இங்கே டெட்டிலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இங்கே இது இருக்கே. என்ன இப்படி பறந்து வருது? முட்டு சந்தாங்க இந்த சைடில் வரோம். இப்போ என்ன இப்படி பறந்து வருது? இதெல்லாம் எல்லாத்தையும் லேக் பண்ணி பூட்டி வச்சுருங்க. நாங்கள் எங்கடி போய் புக்கு எடுக்கிறது? இதில் வந்துட்டு ஒரு புக்கு எடுத்துட்டேன். அங்கே கிடந்துச்சி. நானும் பயப்படாமல் போயிட்டேன் பாரு. அடுத்து கீ. அதுக்குள்ளே என்ன கிடைக்குது? ஒரே ஒரு கீ மட்டும் கிடச்சிருக்கு. புக்கு 3 புக்கு கிடச்சிருச்சு. சரண்டி நான் உனக்குலாம் ஏன் பயப்படும் ஆடு. ஓகே, 3 புக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு இன்னும் எத்தனை புக்கு? 5ல் 3 போயிட்டுனா 5. சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு சொல்லும் போது தான் எனக்கு அந்த மாதிரிலாம் உனக்கு யூஸ்டா. ஐயோ சும்மா திறந்து பார்த்தேங்கயா. புக்கு கொடுங்கடா. புக்கு கீ அந்த புக்கையாவது திருப்பி கொடுங்க. ஐயோ புக்கும் கொடுக்கல, சாவியும் தூக்கிட்டானுங்களே பாவி பயிரோலா. தெரிஞ்சிருந்தா கொடுத்துருக்கவே மாட்டேனே. சரி, இப்போ நம்ம வெளில போகலாம். இப்போது என்ன இங்கே புக்ஸ் என்னப்பா முட்டு சந்தா இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல. இது அந்த பிளாக்கிஷாக அது அப்படியே இதாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அதனால் ஓகே, இதில் முட்டு சந்தோ முட்டு சந்தா முட்டே சந்து தான். முட்டு சந்தில் போய் நான் முட்டிட்டாடா சாப்பிட முடியும். வாங்கடா பின்னாடியே போவோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ரிவர்ஸ் கீர் போடுங்க. ஒன்றும் வராது, பயப்படக்கூடாதுங்க. எதுக்கோ நான் அதுக்கு ரிவர்ஸ் கீர் போட்டே வந்துருவேன்டா. ஏன்டா? இங்கே என்ன ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் முட்டு சந்தில் அடைச்சி வச்சுருக்கானுங்க. இல்லை பூட்டி வச்சுருக்கானுங்க. போங்கடா கொய்யாலாஸ். இன்னும் ஒரு கால் வந்து போணுச்சு. கீ. அப்பா ஒரு கீ கிடச்சிருக்குடா. இதை வச்சு லாக்கான டோர் எல்லாத்தையும் திறந்து அதுக்குள்ளே இருக்கிற 8 புக்கையும் எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே பேர் பார்க்குது. அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு சிங்சாங்க நாங்கள் பார்த்து நிற்கிது. எப்பா இதோட பெரிய தொல்லையாக தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம புக்ஸ் 3 எடுத்துருவோம். இது என்னடா பெருசாக இருக்குது? எக்ஸிட் வந்துட்டோம் கைஸ். இந்த ரூமும் முடிச்சாச்சு. நம்ம ஆப்போசிட் ரூமுக்கு போவோமா? ஆப்போசிட் ரூமுக்கு போகலாம். இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே எத்தனை புக்கு? அதுக்குள்ளே ஒரு புக்கோ எத்தனையோ புக்கு 2 புக்குன்னு கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். எத்தனை புக்குன்னு தெரியல. ஓகே கைஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணவும் மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாட்டேறீங்க. 531 நிற்கிது. கீ 2 கீ சொன்னோடனே கீ கிடைக்கிது. அந்தமாரி நல்லது நடந்தால் நல்லாயிருக்கும். இது என்னடா எக்ஸிட்டா? இல்லை என்னடா அது தெரில. வாங்க அடுத்து போகலாமா? இந்த மாதிரி 531 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நிற்கிது கைஸ். நான் என்னத்தை செய்ய? நான் என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறேன். நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த டைமில் நீங்கள் லாஸ்ட்டாக வரைக்கும் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். வியூஸ் போடுங்க, லைக் போடுங்க. அடுத்த சாப்டர் வர்றதுக்கு முட்டு சந்து தான். எங்கே பார்த்தாலும் முட்டு சந்து தான். லைக் போடுங்க. அடுத்த வீடியோ நம்மளுக்கு வரணுன்னா அதுக்கு நீங்கள் தான் ஒரு சப்போர்ட் பண்ணணும். நான் இன்னும் அவ்வளோ பெரிய யூடியூப் சேனல்லாம் நம்மளோடது கிடையாது. நம்ம வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே.
நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் வளர்ந்துட்டு போவோம்ல. இன்னும் 1 கீஸ்டா சே இந்த கதை சொல்கிறேன்மா இது ஒன்று கொடுங்கடா. ஏன்னா ஒன்றுமே கொடுக்காம கீ எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. சே இதுக்காடா பூட்டி வச்சுட்ருக்கீங்க அப்பா அட பாவியலாம். பா க்ளோஸ் அப்பில் வராளே. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்குது. இந்த இதில் வேணா புக்கு 4 புக்கு கிடச்சிச்சு. சரி ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். அது மேலே போய் மோதிப்போம். அப்படியே கையை வச்சு பிடிச்சி அப்படியே ஒரு அமுக்குனுச்சுன்னா செத்துருவோம். ஓகே இப்போ வந்து என்ன இடம் இது? எக்ஸிட்டா? இது வந்த இடமே வந்துட்டுருக்கையா? வந்துட்டே வந்துருக்கோம்லாம். என்ன இடம் இது? வந்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். சரி ஏன் நானும் சொல்லதில்லே சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது என்ன இடம்? இதுவும் வந்த இடம் தான். அதே இடம் தான். கதவு திறந்த இடமெல்லாம் நம்ம வந்த இடம் தான். அதுக்குள்ளே பார்த்த இடம் தான். வேறு எதுவும் இல்லை. ஓகே பட் என்ன எக்ஸிட்டா? எனக்கு ஒரு புக்கு தாண்டா இதுக்குள்ளே கிடச்சிச்சு. நான் திருப்பி வரேன்டா. நல்லா ஆராயிறேன். இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே திருப்பி போய்டுவோம். எதுக்கு? ஓகே இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது? பயமாகவும் இருக்குது. திருப்பி இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே யூஸ் அப்பாடா 5 புக்கு. இன்னும் 3 புக்கு தான் கைஸ். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு லைக்காக பண்ணுங்கள். என்ன இது? ஒன்றும் இல்லை. ஓகே இப்போ இது வந்து இந்த இடத்துல டபுள் வாய்ஸ் கேட்கலாம். ஓகே இப்போ வந்து என்ன இங்கேயும் ஒன்றும் இல்லையா? இதுக்குள்ளே இந்த இடம் இங்கே ஒரு சந்து இருக்குது. வாங்க இந்த சந்துக்குள்ளே பூர்வம். ஓகே இங்கே என்ன இருக்குது? எங்கே இருக்குது? இங்கே என்ன? இங்கே ஒன்றும் இல்லை. வந்த இடம். ரிப்பீட்டு போ இப்படி முட்டு சந்து. மொத்தத்தில் முட்டு சந்தில் தான் கொண்டு வந்து முட்டை விடுதுங்க. சரி இங்கே போயாச்சு ஆல்ரெடி. இங்கே போய் பார்ப்போம். இங்கே என்ன? எக்ஸிட்டு. ஐயோ ஆண்டவா எதுக்க டோர்லேயே போய்க்கலாம். எங்கே பார்த்தாலும் முட்டு சந்து எக்ஸிட்டு. இது என்ன இடம்? ஒன்றும் இல்லை. திறந்து வச்சக்கோலாம் அதை அடையாளமாக வச்சுக்கலான்னு பார்த்தா திருப்பி வராமல் இருக்க முடியவில்லை நம்மளால். ஒரு வேளை இருந்து சப்போஸ் நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. ஓகே நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ராகம் பாடாமல் ஒழுங்காக இப்படி போய் இங்கே வந்து முட்டு சந்தில் புந்தியாச்சு. வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. வாங்க இப்போ வந்து மேஜிக் ஷோ இல்லை, இது ட்ராஜிக் ஷோ. இப்போ வந்து என்ன நான் உங்கள்கிட்ட சொல்கிறதே தெரில. நம்ம வந்து லுக்கி கிராஃப்ட் லுக்கி கிராஃப்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லுக்கி கிராஃப்ட் வந்து நம்ம பாட்டெலாம் இப்போ வந்து போடுற ஐடியாவில் இருக்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்து கீழே ஒரு கமெண்ட் ஏதாவது ஒரு சிம்பிள் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க போதும். இது இந்த பக்கம் இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே இந்த பக்கம் போவோம். ஓகே ஆடு கத்துது. ஓகே இங்கே என்ன? அப்பா லாக்குடா. இது என்ன பெரிய டோராக இருக்குது கைஸ். இதுக்குள்ளே ஏதோ கண்டிப்பாக பெருசாக இருக்கும். நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு கீ எடுத்துகிட்டு ஏய் பே சனியண்ணே அதானே இங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு கீ கொடுங்களா. கீக்கு பிச்சை எடுக்கிற நேரத்தில் கடவுளே பிச்சை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த கீ எடுத்துகிட்டு போய் அந்த பெரிய டோர் திறக்க போகிறோம். அதுக்குள்ளே இருக்கிற புக்கு 2-3 எடுக்க போகிறோம். 2-3 ஒன்றும் இல்லை. இது இருக்கு. என்ன இது? ஒன்றும் இல்லை. ஓகே இங்கே வருங்க பாதை ஒன்று கிடச்சிருக்கு. இந்த பாதைக்குள்ளே என்ன திடீர்னு ஓடுறா? இதோ பாருங்க புக்கு ஸ்டோரியா? தேங்க்ஸ் 6 எடுத்துட்டோம். இன்னும் 2 தான். நீங்கள் சப்போர்ட் மட்டும். ஒரு கீ. ஓகே இதுக்குள்ளே புக்கு இல்லை. இதுக்குள்ளே புக்கு இல்லை. நீ ஓகே வாங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா அந்த இன்னொரு இடம் இருக்குது. இந்த நம்ம நிறைய இடத்துக்குள்ளே போகலை. இது இப்போ சப்போஸ் சொல்ல போனால் நிறைய இடம் இருக்குது இதுக்குள்ளே. அந்த அக்கா அந்த மாதிரி லைப்ரரி மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே ஒரு புக்கு இருந்துச்சு. புக்கோ கீயோ ஏதோ கிடச்சா நல்லாயிருக்கும். அந்த இதெல்லாம் எங்கேன்னு தேடிட்டுருக்கேன். அதை மெயினாக தேடணும் நம்ம இப்போது. அது எங்கே இருக்குது? வந்த இடம் காய்ஸ். ஓப்பா நீங்கள் மூட்டு வச்சு நீங்கள் 7 போயிடாதீங்க. வீடியோ கட் பண்ணிட்டு தயவு செஞ்சு போயிடாங்க. இதையும் நான் சர்வர் பண்ணி முடிச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு போங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். உங்களை தாராளமாக நான் விட்டுருவேன். இது என்னது? எக்ஸிட்டு என்ன உசுரை வாங்க. எக்ஸிட்டு ஓகே என்னது இது? எக்ஸிட் எந்த கீ வச்சு திறக்கலாமா? இப்போ நம்ம அந்த வழி போயாச்சு, இந்த வழி போயாச்சு. திருப்பி இந்த வழியில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட்லேருந்து போவோம். 1 2 3 4 1 2 3 3 1 2 2 3 1 என்னமோ ஒன்று. இங்கே இந்த பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே என்ன ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. லெஃப்டில் போவோனா ரைட்டில் போவோனா? ஸ்ட்ரைட்டில் போவோம். இங்கே ஒன்றும் இல்லையே.
முட்டு சந்து முட்டிக்கிட்டு சாவா என்னத்தை செய்ய. ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புக்கை தேடி இந்த கேமை முடிக்காமல் நம்ம போகக்கூடாது. நான் சொன்ன மாதிரி தான் லுக்கி கிராஃப்ட் உங்களுக்கு பார்ட்ஸ் ஒரு வேலை வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த மாதிரி கேம் போடலாம் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்ம வந்துட்டு இன்னொரு யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் கரெக்டான டைம் சொல்கிறதுக்கான. கரெக்டான 10 நிமிஷம் போனதுக்கப்புறம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அவ்வளோ டீப்பாக பார்க்குற ஆளுங்களாம் பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ நம்மளை சேனலை பிடிச்சவங்க தான் பார்ப்பாங்க. நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுலேயும் ஒன்றும் இல்லையா, நீங்கள் அப்படியே இதை பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனை. என்ன யூடியூப் சேனல்னால் அந்த யூடியூப் சேனல் வந்து டாப் 10 வேர்ல்டு இந்தியன் அந்த மாதிரி மொழிகள் ஹையஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் சேனலு இந்த மாதிரிலாம் இந்த இடத்துக்கு போவோம். அப்போது அப்படியே சொல்லிவிட்டு இடையில சொல்லிக்கிறேன். முட்டு சந்து முட்டிக்கோ. இப்போ வந்து அந்த மாதிரி அந்த யூடியூப் சேனலோட பேர் வந்து டாப் TENல 10 நம்பரில் 10 போடுங்க. S.S2K ஒரு கேப் போட்டு 2K அந்த மாதிரி போட்டு விடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு சேனல் வரும். ஃபோன் கால் வந்துருச்சு இடையில, அதனால் இதை பிளாக் ஸ்க்ரீன் அமைத்தி ஃபோன் கால் போட்டாச்சு. இப்போ திரும்பி எப்பா இங்கே வருங்க, அதுவும் ஃபோன் கால்னால் அது கம்பெனி கால் தான். அதை கட் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே அது ஒரு 2 நிமிஷம் எடுத்துருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு 7வது புக்கு நம்மளை தேடி வருமா? இங்கே இல்லை, நேராக அப்படியே போக வேண்டியதான். இங்கே இழுக்கா இல்லை, இங்கே முட்டு சந்துன்னு நினைக்கிறேன். அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு இப்படியே போய் இப்படியே இப்போ வந்தாச்சு எங்கள் முட்டு சந்து. ஏன்னா கொஞ்சம் இடத்தா பெருசாக போட்டு இடத்த ஒரு சின்னதாக போட்டு எத்தனை வாட்டிடா இதே இடத்துக்கு வர்றது. ஒழுங்கு மரியாதை எனக்கு புக்கை காட்டிடுங்க, இல்லை செஞ்சிருவேன். ஓகே, இப்போது 12 நிமிஷம் 20 இன்னும் ஆகலை. 20 செகண்ட் ஆகிறது இப்போ. ஓகே, இதில் நம்ம புள்ள போவோம். ரிவர்ஸ் கீர் போட்டு தாக்கி ஓகே. வேறு என்ன நம்ம கிராணி 1 வந்து எஸ்கேப்பு. கிராணி 1 வந்து அந்த டனல் எஸ்கேப் அதை ஷார்ட்ஸாக போட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஷார்ட்ஸ் வேணுன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள், நல்லாவே போட்டுருக்குறேன். நீங்கள் போய் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க தெரியுமா, அந்த டைமில் அப்படியே ஷார்ட்ஸுக்கு போய் பாருங்கள். அந்த டனல் எஸ்கேப்போட லாஸ்ட்டு சீன் மட்டும் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு சீன் 1 மணி நேரம் வீடியோ, அதை யார் பார்ப்பீங்க? திருப்பி எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம், திருப்பி இந்த பக்கம் போவோம். அதை வந்துட்டு யார் பார்ப்பீங்க? அதனால தான் நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருக்குறோம். அந்த மாதிரி போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அடுத்து வேறு என்ன சொல்லணும்? கிராணி 1ல் வேறு என்ன டோர் எஸ்கேப்பு, கார் எஸ்கேப்பு, கிராணி 2ல் வந்து எத்தனை எஸ்கேப் இருக்கோ அந்த எஸ்கேப்பு எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிற எஸ்கேப்பை சொல்லுங்கள். உடனே நான் யார் தெரியுமில்ல, ஜில்ஜோன் ப்ரோவோட சப்ஸ்கிரைபர் சிஷியா. நாங்கள் உடனே எஸ்கேப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை பார்த்து நீங்களும் எஸ்கேப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இங்கே என்ன ஒன்றுமே இல்லை, சப்பா எனக்கே தூக்கி போட்டு போயிடலாம் போல இருக்குது. ஓகே, என்ன ஐட்டங்கள் இங்கே பாருங்க, ரத்தம். இந்த கதவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இந்த ரூமுக்கே வரல காய்ஸ், இங்கே பாருங்க ரத்தத்தில் சத்தங்க பார்ப்போமா? காலை வச்சு தத்தக்குனா இங்கே பாருங்க புக்கு உனக்கு இன்னும் ஒரே ஒரு புக். அந்த புக்கு சொல்லுது என்கிட்ட, மைண்டில் போய் சொல்லுது காய்ஸ். யாரெல்லாம் உன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதில் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி 7 புக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு. நேராக போக வேண்டியதுதான். இந்த கதவை கட்டிலாம் வச்சுருக்காங்க, கதவை கலட்டி தூக்கி போட்டு வச்சுருக்காங்க இங்கே ஓரமாக. ஓகே, எங்கே வச்சு இல்லையே ஒரு புக்கு கிடைக்கும். இது ஒரு புக்கு, ஏதோ இருக்குது காய்ஸ். அந்த லைப்ரரியன் கடவுளே, ஒரு புக்கு தான் கீ வேணாம். புக்கு வந்துருச்சு. என்னது? வில் நாட் ரன் நவ் த எக்ஸிட் டோரா? எக்ஸிட்டா? இங்கே ஒரு கீ இருக்கியா? இங்கே இருக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. இப்போ நம்ம சலண்ட்ரினா நம்மளை கொல்ல பாப்பா, ஏன்னா அது ரெட் வேர்ட்ஸில் எப்படி வந்துச்சு சரியில்லை. நம்ம இடையில எப்படியாவது இந்த எக்ஸிட் டோருக்கு போகணும். இது வரை எக்ஸிட் டோரை மறந்துட்டு போயிட்டேன். இந்த வீடியோ முடிப்பனா இல்லையானே எனக்கு ரொம்ப கவலைகள். எங்கே வந்துட்டாளா என்னன்னு தெரியல.
ஓகே எங்கே யார் ரூமுக்கெல்லாம் நம்ம போகிறோம்? நம்மளுக்கு தான் 8 புக் கிடச்சிச்சில்ல, வீட்டுக்கு போ. ஏய் சின்னு, வீட்டுக்கு போ. ஆஹா, எங்கள் வீட்டில் முட்டை போல இருக்கே. அப்பா, முட்டை வாசனை வருது. ஓகே, இப்போ என்ன வேறு என்ன? இது வரலும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்பவே நன்றி. நீங்கள் கடைசி வரலும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அண்ணாத்தை கொஞ்சம் கூலாகுவேன். என்ன வேறு என்ன? இது என்ன அந்த இடம்? ஓகே, இப்போ நம்ம எக்ஸிட் டோருக்கு நேரம் போகணும். கரெக்டு தானே? எக்ஸிட் நேரம் போக சொன்னாங்க. ஓகே, நம்ம இப்போ எங்கே ஏய், எக்ஸிட்டை மட்டும் கண்ணில் காட்டுங்கடா. எக்ஸிட் இப்போ மட்டும் திறந்தா வந்துடுமா? அந்த 8 புக்கை வச்சு என்ன பண்ணுறது? கீ ஏதாவது வச்சுருந்தா கூட பரவாயில்ல. 8 புக்கை எங்கேயாவது சேர்த்து அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சா கீ அந்த மிஷின் ஓப்பன் ஆகி கீ கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி எதாவது அப்டேட் பண்ணுங்களாண்டா எவனாவது பார்த்தீங்கன்னா. ஓகே, அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இந்த 8 புக்கை கண்டுபிடிச்சி எப்படி வெளில போக முடியும்? அதுதான் 8 புக்கில் எனக்கு தெரிஞ்சு ஏதோ மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஒளிவடித்தால் கதவு தன்னால் திறக்கப்படும். ஒரு குழந்தை அழுகிறது. எங்கள் வீட்டு குழந்தை தான். ஏய், எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. என்னது? என்ன ஸ்டக் ஆகிட்டு? ஏய், ஐயோ, அம்மா, சாவடி சனியனே. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். இடையில வந்து ஃபஸ்ட்டில் இன்ட்ரோ போடுவேன், அதை வந்துடுறாங்க. ஓகே, அடுத்த சாப்டருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 10 போதும். பாய்.